வணக்கம் அனைவருக்கும். இன்னும் ஒரு வெளி நிகழ்ச்சியில் உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரம் ஞாயிற்றுக்கிழமையில இந்த நிகழ்ச்சி காலை 8 மணிக்கு நடக்கிறது. இந்த கிழமை சிறிய ஒரு காரணத்துக்காக இன்றைக்கு சனிக்கிழமை நடக்குது. வழமையா பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா 8 மணின்னு சொல்லிச்சோன்னா இலங்கை இந்திய நேரப்படி மாலை 5:30 மணிக்கு. பொதுவாகவே இந்த நிகழ்ச்சி சில விஷயங்களை உள்ளடக்கி இருக்கும். அந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு முன்னாடி இதை பற்றிய சிறிய அறிமுகத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள மிக முக்கியமாக நினைக்கிறேன். முதலாவதாக எனது பெயர் சிவம் வேலாயுதம். இந்த ஆண்களின் குரல் 360 வாய்ஸ் ஆஃப் மென் 360 இந்த அமைப்பின் தோற்றுனர் மற்றும் தலைவர். இந்த அமைப்பு கனடாவிலிருந்து இயங்கிக் கொண்டு வருகின்றது. முக்கியமாக ஆண்கள் உலகம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்யலாம்னு சொல்லி அந்த வகையில் நாங்கள் சில முயற்சிகளை வேலை திட்டங்களை செய்து வரோம். அதே நேரத்தில் சர்வதேச ஆண்கள் தினம் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே அந்த ஒரு என்ஜிஓடையும் இணைந்து செயற்பட்டு வந்துருக்கிறோம். இதில் தமிழ் சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவது என்ற முக்கிய நோக்கமாக இந்த விழி நிகழ்ச்சி வாரம் இடம்பெற்று வருகின்றது. இதில் எங்களது ஆளுமைகளை கூட்டிக்கொண்டு அவர்களுக்கு ஊடாக அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வது ஒன்று. மற்றது அவர்களின் பார்வையில இருந்து எங்களோட சமூகத்தில் ஆண்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள், அதுக்கான அடிப்படை காரணங்கள், எவ்வாறு தீர்வுகளை முன்வைக்கலாம்னு சொல்லி பார்க்குறது. அதே நேரத்தில் இது கூடாக சில விஷயங்களை நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த முயற்சிகளை எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவுகளை தந்துருக்கிற எல்லோருக்குமே நன்றி. இந்த நேரத்தில் தொடர்ந்து இன்றைக்கு எங்களோட இணைந்திருப்பவர் விஜய் சாய்ராம் அவர்கள் ஃபவுண்டர் அண்ட் எடியூகேட்டர் அட் ரிமோட் ஜாப் சென்டர். இந்த அமைப்பில் இருந்தால் இவர் இதை துவங்கி செய்து வந்துருக்கிறார். பார்த்தோம்னு சொல்லி நான் அந்த தொடர்பு விவரங்களை நான் லேட்டாக உங்களுக்கு அதில் டிஸ்பிளேயில் போட்டு விட்றேன். முக்கியமாக அவர் ரிமோட் ஜாப் சென்ட்ரல் .com ஃப்ரீ நியூஸ் லெட்டர், மற்றது வெப்சைட் ரிமோட் ஜாப்ஸ் சென்ட்ரல்.com, மற்றது லிங்க்டன், மற்றது யூடியூப் சேனல், இதுகளுக்கு கூடாக இவரோட தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கு இவரை தான் நாங்கள் மீட் பண்ண போகிறோம். வணக்கம் விஜய். வணக்கம் சிவம். நன்றி. இந்த நேரத்தில் எங்களோட இணைஞ்சு கொண்டதுக்கு இந்த இணைப்பை ஏற்படுத்தி தந்த ராப் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொள்ளலாம். நேரடியாகவே விஷயத்துக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். இந்த ரிமோட் ஜாப் சென்டர் இந்த அமைப்பை இந்த நிறுவனத்தை தொடங்குறதுக்கான காரணம் என்ன, எங்கே இருந்து அந்த உந்துதல் ஆர்வம் அதை பற்றி சொல்லுங்க. ஷூர். பட் இதுக்கு முன்னாடி நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நன்றியோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சிவம். ஸோ அதனால குரலோட நம்ம ஆரம்பிப்போம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலமாக நான் இந்த காணொலியில் முக்கியமாக சில பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதில் முக்கியமானவங்க திரு ராமகிருஷ்ணன் சாஸ்திரிகள், திரு ஸ்ரீனிவாசன் சாஸ்திரிகள், திரு ரவீந்திரன் சாஸ்திரிகள், திரு CK விஜேந்திரா மற்றும் என்னுடைய இன்னொரு தாய் வழி வந்த தம்பின்னு சொல்லலாம் திரு ஸ்ரீராம் பாலகுமார் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இந்த காணொலியை ஏற்படுத்தி கொடுத்த திரு ராப் ஹெர்ஹால்ஸ் அவருக்கு நன்றி. அண்ட் இது மூலமா ரிமோட் ஜாப் சென்டரோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை நிறைய பரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முக்கியமாக உங்களுக்கு என்ன சிறப்பு விருந்தினராக அழைத்ததுக்கு மிகவும் நன்றிகள். ஸோ உங்களோட கேள்வி நான் ஏன் இதை ரிமோட் ஜாப் சென்டர் ஆரம்பித்தோம் அப்படின்றது தான் உங்களோட முக்கியமான கேள்வி இல்லைங்களா? ஆமாம்மா, ஓகே. ஸோ ரிமோட் ஜாப் சென்டர் அப்படின்றது என்னன்னா, இந்த வெப்சைட் ரிமோட் ஜாப் சென்டர் யாரெல்லாம் ரிமோட் ஜாப்ஸ் யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு அவங்க ஒரு ஜாப் சீக்கராக இருக்காங்க, ஜாப்ஸ் இருக்குது, அது ஒரு கனெக்டிங் ஃபேக்டராக தான் இந்த ரிமோட் ஜாப் சென்டர்ன்றதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நிறைய திறமை மிக்க மக்கள் எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான வாய்ப்பு அமையறது இல்லை, கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த ரிமோட் ஜாப் சென்டர் உருவாக்குனேன். அண்ட் இதன் மூலமாக எங்களோட ஒரே குறிக்கோள் என்னன்னா, அவங்க ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஒரு ஸ்ட்ராங் பாஸ்போர்ட் அவங்க கிட்ட கிடையாது, இல்லை அவங்க ஒரு Tier 1 கண்ட்ரியில் இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளுக்கும்
அது அவங்களுக்கு கிடைக்காம இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் அந்த இது வந்து அந்த ரிமோட் ஜாப்ஸ்ன்றது வந்து எல்லாருக்கும் பயன்படணுன்ற ஒரே குறிக்கோள்ல தான் நான் இந்த ரிமோட் ஜாப் சென்டர்ல வந்து துவக்கினேன். ஆம், அதே நேரத்துல வந்து இந்த செயற்பாடுகள் என்ன மாதிரியான உதவிகள, ஆம், என்ன மாதிரியான தேவைகள, அல்லது வந்து வேலை தேடுறவர்களுக்கு வந்து எப்படி உதவி செய்றீங்க? அத பத்தி சொல்லுங்க. இப்போ நீங்க ஜென்ரலா ஜாப் சீக்கர் அவங்களோட சேலஞ்சஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கரெக்டான ஜாப்ஸ் வந்து எங்க தேடுறதுன்றது வந்து மெயினான ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா அவங்களோட ஸ்கில் ஃபேக்டருக்கும், அவங்க தேடுற ஜாப்ஸ்க்கும், அதோட அவைலபிலிட்டிக்கும் வந்து சில டைம் கரெக்டான மேட்ச் இருக்கிறது இல்லை. அண்ட் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து லைக் எங்க தேடுறதுன்னு தெரியாம நிறைய ஸ்கேம்ஸ் மற்றும் மோசடியான வேலை வாய்ப்புகளை போய் அவங்க வந்து சிக்கிக்கொள்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நிறைய பண இழப்பு ஏற்படுது. அண்ட் அது இல்லாம அவங்க வந்து வேற வேற நிறைய கெட்ட விஷயங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கிறது தான் ரிமோட் ஜாப் சென்டரோட முதன்மையான ஒரு குறிக்கோளா இருக்கு. அவங்கள எல்லாரையுமே ஒரு கரெக்டான வழியில நடத்தணும், ஒரு கரெக்டான ஜாப் பாத்ல அவங்கள கைட் பண்ணுன்றது தான் ரிமோட் ஜாப் சென்டரோட ஒரு மெயினான குறிக்கோள். ஆம், ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்கேம்ன்றது வந்து இப்ப உலகளாவிய ரீதியிலேயே நடந்துட்டு இருக்குது வந்து. அது ஆம், நானும் சரி, ராப்பும் சரி, பேர் அதில் சிக்கியிருக்கோம் வந்து. சில நேரங்களில் பாரதூரமான விளைவுகள் நான் கேள்விப்பட்ட கதைகளும் இருக்குது வந்து. அதே நேரத்தில் வந்து ஓரளவு தெரிஞ்சு கொண்டு வெளியில் வந்த விஷயங்களும் இருக்குது. உண்மையிலேயே கவனமாக இருக்கணும். என்னென்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ நிலவரப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்ன அரசியல் நிலவரமாக இருக்கலாம், அல்லது வந்து இப்போ பொருளாதார நிலவரமாக இருக்கலாம். எல்லா நாடுகளிலுமே வந்து வேலை திண்டாட்டம்ன்றது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது வந்து. ஆக வேலை கொடுக்குறேன்னு சொல்லி அது எப்படியான வேலையான்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் தெரியாமலே அந்த பல ஸ்கேம்களை நடந்துட்டுருக்குது வந்து. இதில் ஒரு விஷயம் நீங்கள் இப்பயே சொல்லிட்டீங்க. தற்போதைய காலத்தில் எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து இந்த வேலை தேடுறவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு? அதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமா. ஸோ நீங்க வேலை தேடும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஜாப் சீக்கரோட அவங்க வேலை தேடும்போது அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப ரொம்ப நிறையா இருக்கு. இதை வந்து நான் வந்து ஒரு அவுட் சைடரா இல்லாம நானே ஒரு ஜாப் சீக்கரா இருந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு ரிமோட் ஜாப் சீக்கரா நான் இருந்திருக்கேன். நான் ரிமோட் ஜாப் ஒரு 10 வருஷத்துக்கு மேலாக நான் ரிமோட் ஒர்க்கராக இருந்திருக்கேன்றதுனால அவங்களோட கஷ்டம் என்னன்றது எனக்கு வந்து தெரியும். ஸோ மெயினாக அவங்க வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொருத்தமான வாய்ப்புகள் வந்து மெயினாக அவங்களுக்கு அமையறதில்ல. அவங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, வேற ஏதோ ஒரு வேலையை அவங்க தேடிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒரு ஜாப்ஸ் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஜாப்ஸ் அப்ளை பண்ணும்போது ஏடிஎஸ் நிராகரிப்புகள்னு சிலது இருக்கு. அதாவது ஏடிஎஸ் ரிஜெக்ஷன்ஸ். ஏடிஎஸ்னா பேசிக்கலி அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமாக கம்பெனிஸ் வந்து லைக் அந்த ஜாப் அப்ளிகேட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் அந்த அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி அது உங்களோட ரெஸ்யூமை எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து அதில் கம்பெனிக்கு அவங்களோட அப்ளிகேஷன் ரீச் ஆகாமல் நிறைய இருக்குது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாப் சீக்கருக்கும் ஸ்கேம்க்கும் எப்படின்னா லைக் அது ஒரு ஏக பொருத்தம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் அது இட்ஸ் ஈஸி டார்கெட் மாதிரி ஒரு ஸ்கேமர்ஸ்க்கு. ஸோ அவங்களோட ஆசையை தூண்டி அவங்கள வந்து ஒரு ஸ்கேம் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு வந்து நிறைய அவங்ககிட்ட இருந்து பணம் எடுக்கிறதோ இல்லை அவங்களோட ஐடென்டிட்டி தெஃப்ட், எஸ்பெஷலி யூஎஸ் அண்ட் கனடாவில் ஐடென்டிட்டி தெஃப்ட் எவ்வளோ பரவலாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அண்ட் அவங்க அப்ளை பண்ணுற ஜாப்ஸில் அதாவது குளோபல் காம்படிஷன். இப்போ ஒரு ஜாப்ஸ் வந்து நீங்கள் லோக்கல் நிலைமையில் நீங்கள் வந்து அதை எதிர்கொள்றதை தாண்டி ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு போய் இப்போ அது குளோபல் காம்படிஷன்ல அளவுக்கு நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அண்ட் அது இல்லாமல் தொடர்ந்து மாறி வரும் லைக் ஸ்கில்ஸ். இப்போ நேற்று இருந்த ஸ்கில்ஸ் வந்து இன்னைக்கு சில டைம் இருக்காது. இன்னைக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற ஸ்கில்ஸ் வந்து லைக் நாளைக்கு ரிடண்டன்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் கான்ஸ்டன்ட்லி அவங்க வந்து அப்டேட் பண்ணக்கூடிய கட்டாயத்தில் இன்றைய ஜாப் சீக்கர்ஸ் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் அவங்க வந்து லைக் ஒரு ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ணணும்னா கன்சிஸ்டண்டாக அவங்க வந்து லைக் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அவங்க கான்ஸ்டன்ட்லி அவங்களோட ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்க வேண்டியதாக இருக்குது. மாறி வரும் இந்த கெரியர் ட்ரெண்ட்ஸ்க்காக அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது.
அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி கம்பெனி சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த வேலை விளக்கங்கள், அதாவது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா லைக் சம் ஆர் டோட்டலி அவுட் ஆஃப் கான்டெக்ட். அந்த ஜாபுக்கும் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கும் லைக் சம்மந்தமே இருக்காது, ஆர் இட்ஸ் லைக் டூ அன்ரியலிஸ்டிக். அந்த மாதிரி சில பிரச்சனைகளையும் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்காங்க. அண்ட் இதையும் தாண்டி அவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா அதாவது அடிமாடு வேலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு கம்பெனி வந்து அவங்கள எவ்வளோ கம்மியாக அவங்கள காசு கொடுத்து ஹையர் பண்ண முடியுமோ அவங்க அந்த கம்பெனி வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி அவங்களோட ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற ஒரு ரென்யூமரேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அண்ட் அதையும் மீறி அவங்க செஞ்சாங்கன்னா நிறைய நேரம் அவங்க வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி அவங்க ஏதாவது வந்து அவங்க குரல் கொடுத்தாங்கன்னா அவங்கள டெர்மினேஷன் பண்ணுறதோ இல்லை அவங்கள வேலை விட்டு விடுவிக்கிறதோ அந்த மாதிரி வேலைகள் இதெல்லாம் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஜாப் சீக்கர்ஸ்க்கு வந்து நிறைய மன அழுத்தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸா இருக்கு. ஆமா, நீங்க சொல்றதும் கூட பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்குது. நாம அன்றாடம் கேட்கக்கூடியா இருக்கு, பார்க்கக்கூடியா இருக்கேன்னு சொல்லி சொன்னா வேலை தேடுறதுன்றது இன்னொன்று, வேலை கொடுக்குற ஆட்கள் வந்து அதை உண்மையிலேயே முழு மனதோட அல்லது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரொஃபைலுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி கொடுக்குறதான்னு சொல்கிறது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி. அது எல்லா நாடுகள்லையுமே அந்த பிரச்சனை இருக்குது. இதில் இந்த பொருத்தமான வேலை வாய்ப்புன்றது வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது. அதாவது வந்து சில நேரங்களில் நாம் தேடுற வேலையை உண்டு, ஆனால் கிடைக்கிற வேலை உண்டா இருக்கலாம் வந்து. ஆனாலும் கூட சில நேரங்களில் தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஆக அப்போ அந்த பேன்றது வந்து ஊதியம் கொடுக்கப்படுற சம்பளம் வந்து அங்கே கட்டாயமாக வித்தியாசப்படும் வந்து எதிர்பார்த்ததிலும் விட. இதே நேரத்தில் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, இப்போ உங்களோட நிறுவனத்துக்கூடாக அதாவது இப்போ ஒர்க் ஷாப்போ அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் செஷனோ அல்லது ஆலோசனைகளோ அப்படியே ஏதாவது சேவைகள் ஏதாவது செய்கிறீங்களா, என்ன மாதிரி? கண்டிப்பா. இது நான் உங்களுக்கு என்ன சொல்லி கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளுமே வந்து ரிமோட் ஜாப் சென்டர் மூலமா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஜாப் சீக்கருக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்களோட நியூஸ் லெட்டருக்கு அவங்க சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா நிறைய ரோல்ஸ் இருக்கு. அதாவது டெவலப்பர், டிசைனர், கஸ்டமர் சப்போர்ட், அவங்கவுங்க ஸ்கில் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்க பதிவு பண்ணாங்க அப்படின்னா வாரம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, ஸோ எவ்ரி மண்டே, அதாவது எல்லா திங்கக்கிழமையிலையும் நம்ம வந்து அவங்க ஸ்கில்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ரிமோட் ஜாப்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு அவங்களோட இமெயிலுக்கு டைரெக்டாகவே அவங்க அனுப்புகிறோம். ஸோ இது மூலமாக என்னன்னா அவங்க வேற ஒரு ஸ்கேம்ஸ்க்கோ இல்லை வேற ஒரு போலியான ஒரு வேலை வாய்ப்புக்கோ அது வந்து அவங்க வந்து 100 விழுக்காடு தவிர்க்கிறாங்க நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா. அண்ட் இது வந்து என்னன்னா அவங்கள நிறைய மோசடிகளான சில மோசடி பேர் வழிகள்லேருந்து அவங்கள காப்பாற்றுது. அண்ட் அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு கரெக்டான பாதையில் எப்படி போகணுன்றதை நாங்கள் ஒவ்வொரு நியூஸ் லெட்டர் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். இதில் பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இதில் அந்த அட்ரஸ் போட்டிருக்கு, நியூஸ் லெட்டருக்கு நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கலாம். அதை நீங்கள் சைன்அப் பண்ணலாம். போய் அந்த இமெயில் அட்ரஸை கொடுக்கல வந்து அந்த விவரம் விஜய் சொன்ன விவரங்களை நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அதை பெற்றுக்கொள்ளலாம். வந்து அதன் ஊடாக சில தெளிவுகளை சில விவரங்களை அடிப்படை விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதே நேரத்தில் பார்த்தோம்னு சொல்லிச்சேன்னா, இப்போ நம்மளோட தளம் வந்து ஆண்களை முக்கியமாக மையப்படுத்தி ஆண்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை பார்க்கணும்னு சொல்லிக்குள்ள வந்து உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வந்து இப்போ கடந்த ஒரு பல வருடங்களாக இந்த துறையில் பயணித்து கொண்டிருக்கிறீங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகளை அல்லது வந்து என்ன மாதிரியான மன உளவுல பிரச்சனைகளை ஆண்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு, அதை பற்றி சொல்லலாமா? கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை தேடுறதுன்னு இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து ஒரு ஆண்களுக்குன்ற அந்த பிரச்சனைகள் வந்து நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் பயஸ்டாக சொல்ல விரும்பல, இதுதான் யதார்த்தம். ஒரு ஜென்ரலாக ஒரு பெண்களுக்கு வந்து உதவின்றது ஈஸியாக கிடைச்சிருது. அண்ட் அதே ஒரு ஆண் ஒரு உதவி கேட்கும்போது அவங்கள வந்து ரொம்ப ஜட்ஜ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியனேட்டடான ஒரு டிசிஷன்ஸ் அவங்க மேலே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக வந்து லைக் என்ன நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன்னா, ஒரு ஆண் அப்படின்ற ஒரு பர்சனை சமூகம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுது. அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து லைக் ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் தான் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது.
ஆமா. இது சில இடங்கள்ல சில பேர் தவறாக புரிஞ்சு கொள்ளாம வந்து உண்மையிலேயே வந்து 2 பக்கமே அந்த பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூடிய இருக்கும். அந்த சில நேரங்கள்ல ஆ ஆண்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு குடுக்கப்படும். பெண்களுக்கு நிராகரிக்கப்படும். ஆனாலும் கூட இப்பதைய காலகட்டங்கள்ல பார்த்தோம்ன்னு சொன்னா, படிப்பு துறையிலும் சரி, பல துறைகளிலும் சரி பெண்கள் முன்னேறி வந்துட்டுருக்கார்கள். அவர்களுக்கு கூடுதலான வாய்ப்புகள் என்று சொல்லியிருக்கையில, அந்த வேலை தேடக்குள்ள அவர்களுக்கு கூடுதலாக முன்னுரிமை கொடுக்கப்படுறதுன்றத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. அங்க ஆண்களுக்கு திறமை இருந்தும் கூட சில இடங்கள்ல அது நிராகரிக்கப்படுறது அல்லது வந்து மறுக்கப்படுறதும் இருக்குது வந்து. ஆக அம் ரியலிஸ்டிக்கா நாங்க பிராக்டிகலா பார்க்க போகக்குள்ள சில பிரச்சனைகள அல்லது சில இடங்கள்ல நாங்க காணக்கூடியதா இருக்குது வந்து. இதுல இன்னொரு இத விஷயம் தான். சொல்லுங்க. இன்னொரு ஒரு விஷயம் நான் என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா, இது நீங்க சொன்னதுலயே இன்னொரு ஒரு அடிஷனலான ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது ஆண்களுக்கு வந்து அந்த சமூக அழுத்தம், அதாவது இந்த சொசைட்டல் ப்ரெஷர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த வேலை தேடுற காலகட்டத்துல வந்து அவங்களோட தன்னம்பிக்கை குறைவு, அதாவது சுற்றர் லைக் பேசிக்கலி அவங்கள வந்து கம்பேரிசன் சொல்லுவாங்க. ஸோ இன்னொருத்தவங்களோட அவங்கள வந்து கம்பேர் பண்றது, அண்ட் நீண்ட காலமா அவங்க வந்து வேலை தேடும்போது அவங்களுக்கு ஏற்படுற அந்த மன உளைச்சல், அந்த மனக்கசப்பு, கோபம், தன்னம்பிக்கை இழப்பு, அவங்க உறவுகள்ல ஏற்படுற சில முறிவுகள், அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான சில இஷ்யூஸ் லைக் தூக்கமின்மை, அண்ட் அதுக்கப்புறமா சில பேருக்கு வந்து லைக் பிபி, அந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு வந்து நிறைய இது இருக்கு. அண்ட் இது 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 பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து வேற ஒரு தப்பான ஒரு பாதையிலையும் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரே அந்த அந்த சொசைட்டல் கம்பேரிசன்ன்றது வந்து அது ஒரு ஆம்பளைங்களோட மன அழுத்தத்தை வந்து லைக் ரொம்ப அதிகமாவே பாதிக்குதுன்றது வந்து லைக் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் நான் பார்த்த வரைக்கும் நிறைய கேசஸ்ல அதுவும் உண்மையாவே இருந்திருக்கு. ஆமா. அது வந்து பொருளாதாரம் என்று சொல்லுவரைக்குள்ள வந்து இனிமே அந்த சமுதாய கட்டமைப்பு அல்லது குடும்ப கட்டமைப்பு எங்கட இதுலயும் சரி அல்லது அடுத்த வேற இனங்கள்லயும் சரி பார்த்தோம்னு சொன்னா, உலகளாவிய ரீதியிலயும் அந்த பிரச்சனை இருக்குது வந்து. ஆக வேலை இல்லாம போகக்குள்ள வந்து அவ்வளவு தூரம் அந்த மன அழுத்தங்கள், மன பிரச்சனைகள், போராட்டங்கள் அது குடும்பங்களுக்குள்ளயும் சரி, உறவுகளுக்குள்ளயும் சரி வருவத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும் வந்து. அந்த மரியாதை அல்லது வந்து மதிப்புன்றது விஷயங்கள் வந்து குறைஞ்சு கொண்டு போய்க்குள்ள வந்து குறிப்பாக ஆண்களை அது கூடுதலாக அதிகமாக பாதிக்கும் வந்து. அது சில நேரங்கள்ல வந்து தற்கொலைக்கும் கொண்டு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது வந்து. ஆக அதுக்கு சரியான ஆலோசனைகள், சரியான வழிகள்ல அத உதவிகள பெறக்குள்ள வந்து உண்மையிலேயே அங்க பல விஷயங்கள, நல்ல விஷயங்கள பார்க்கக்கூடியதா இருக்கும். இதுல பார்த்தோம்ன்னு சொல்லி சொன்னா, ஆம் உங்களோட சர்வீஸ் வந்து இப்ப உள்நாட்டுக்குள்ள தனியவா அல்லது வந்து வெளிநாடுகள்லயும் இருக்குதா? அத பத்தி சொல்லுங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் பிரியசனமா இருக்கும். கண்டிப்பாக. அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் ரிமோட் ஜாப்ஸ்ன்றது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஜியாகிரபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு நம்புறவங்க நாங்க. ஏன்னா அது வந்து லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸோ, கனடாவோ, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இல்லை யூகே, இந்த மாதிரி யூரோப், இந்த மாதிரி அட்வான்ஸ் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டுமே வந்து ரிமோட் ஜாப்ஸ்ன்றது வந்து இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் வந்து எல்லா விதமான டேலண்டடான மக்களும் இருக்காங்க, திறமை மிக்க மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உதவியா இருக்கணுன்றதுக்காக தான் இது வந்து தெர் இஸ் நோ ஜியாகிரபிக் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ நீங்க உலகத்துல எங்க வேணா இருக்கலாம், உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர், ஒரு இன்டர்நெட் இருந்தா உங்களுக்கு அதுக்கான வேலை செய்யற அந்த ஸ்கில் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கான ஒர்க் எத்திக்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, என்னால கான்ஃபிடென்ட்டா என்னால பண்ண முடியும்னா, வி காட் யூ கவர்ட். உங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவி நாங்க உங்க ரிமோட் ஜாப்ஸ் நியூஸ் லெட்டர் மூலமா நாங்க அனுப்புற நியூஸ் லெட்டர்ஸ். இன்ஃபேக்ட் ராப் ஹெர்ஹால்ஸ் கூட நீங்க கேட்டீங்கன்னா, அவர் எங்களோட ஒரு இமெயில் சப்ஸ்கிரைபர். அவர் ஆக்சுவலி அவர்கிட்ட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டனா கூட அவர் சொல்லுவார், நாங்க அனுப்புற ஜாப்ஸ் வந்து நீங்க வேற எங்கேயுமே ஜென்ரலா பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி தேடி ரிசர்ச் பண்ணி, நல்லா ரிசர்ச் பண்ணி, அது வந்து ஸ்கேம்ஸ்ல இருந்து காப்பாத்துற அந்த மாதிரி ஜாப்ஸ் தான் நாங்க தேடி தேடி எங்களோட ரிமோட் ஜாப்ஸ் நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நாங்கள் அனுப்புகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் ட்ரஸ்ட் பைலட்னு ஒரு வெப்சைட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஎஸ் கனடாவில் ரொம்ப பாப்புலர் அது ஆக்சுவலி. ஸோ ட்ரஸ்ட் பைலட்டில் எங்களோட ஸ்கோர் வந்து 4.8 அவுட் ஆஃப் 5 இருக்குது. ஸோ அது வந்து நான் என்னன்னு சொல்கிறத விட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றது வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 4.8 அவுட் ஆஃப் 5 ட்ரஸ்ட் பைலட் இருக்குன்னா, ஸோ எங்களோட அந்த ஜென்யூனிட்டியை வந்து லைக் மக்களே முடிவு பண்ணிக்கலாம். கட்டாயமாக நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்ப உள்நாட்டிலும், வெளிநாட்டிலும் சரி, இப்ப எல்லாமே குளோபலைஸ்டு இந்த டைம். 2வது வந்து இப்ப
எல்லா வேலைகளுமே வந்து பப்ளிக்காக, அதாவது பொது இடங்கள்ல அல்லது பொது தளங்கள்ல அல்லது சோசியல் மீடியாக்கள்லயோ வந்து வெளியாகிறது இல்ல. பல வேலைகள் வந்து இன்னுமே ஆம், ஒரு லிமிட்டட் இதுக்குள்ளான் இருக்குது, வந்து சர்க்கிளுக்குள்ளான் வச்சிருக்கீங்க நம்ம வந்து. ஆக அப்படியான வேலைகள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது, தெரியறதுக்கும் வாய்ப்பில்லை உண்மையிலே வந்து. ஆக அப்படியான விஷயங்களை நீங்க வெளியில கொண்டு வரக்குள்ள கட்டாயமாக அது பிரயோசனமா இருக்கும் வந்து. இதுல இன்னொரு கேள்வியும் இருக்குது. அதாவது வந்து இப்ப சில விஷயங்களை முதலே சொல்லியிருந்தீங்க. இந்த வேலை தேடுறார்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடலாம் அல்லது வந்து எப்படி தயார்படுத்தலாம்னு. முக்கியமாக என்ன மாதிரி இப்ப தற்போத இருக்கிற ஒரு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கூடுதலாக கவனிக்கப்படுகிறது அல்லது வந்து தேவை இருக்குது? இதுக்கு எப்படி அந்த நபர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம்? அதை பற்றி சொல்லலுமா? ஷூர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் முன்னாடி இருந்த வேலைகள் வந்து இப்போ மோஸ்ட்லி கிடையாது. ஏன்னா நீங்கள் நிறைய கிளிஷே வேர்டு மாதிரி ஏஐ அப்படின்ற அந்த வேர்டு வந்து லைக் நிறைய நம்ம பழக்கத்தில் வந்துருச்சு. அண்டு பழக்கத்தில் வந்ததும் இல்லாமல் ஏஐ நம்மளோட வேலைகள் வந்து டேக் ஓவர் பண்ணுது. நிறைய பேர் வந்து நம்புறாங்க ஏஐ என்னோட வேலையை எடுத்துருமா அப்படின்ட்டு. பட் நான் இது வேற ஒரு காணொலியில் பதிவு பண்ண மாதிரி ஏஐ உங்களோட வேலையை எடுக்காது. பட் ஏஐயோட உங்களுக்கு எப்படி வேலை செய்யறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சர்வைவ் ஆகிறதுக்குரிய அந்த பெர்சன்டேஜ் வந்து அந்த வில்கார்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் முக்கியமாக நான் வேலை தேடுறேன், நான் என்ன பண்ணணும் பெஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்றது ஒன்று இருக்கணும். நான் யார், என்னோட ஸ்கில்ஸ் என்ன. ஏன்னா நான் இப்போ எனக்கு நான் ஒரு ப்ரோக்ராமர்னா என்னை கூட்டுன்னு போயிட்டு ஒரு டிசைனர் வேலை கொடுத்தீங்களோ இல்லை ரைட்டர் வேலை கொடுத்தீங்களோ எனக்கு அந்த மாதிரி ஸ்கில் வராது. இல்லை அதே மாதிரி ஒரு ரைட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நீ கோட் பண்ணுன்னா அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களோட அந்த செல்ஃப் அவேர்னஸ் நீங்கள் உங்களை நீங்கள் அறியணும். நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு என்ன வரும் என்ன வராது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அண்ட் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்ஸில் பில்ட் பண்ணணும். உங்களோட வீக்னஸஸை பில்ட் பண்ணுறதை விட உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ்லேருந்து நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை வந்து பில்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ், எஸ்பெஷலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட லிங்க்டின் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ரிமோட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த எம்ப்ளாயர் உங்களை நேரில் கூட வந்து உங்களை வர சொல்ல மாட்டாங்க. சில ரிமோட் கம்பெனிஸ்க்கு ஆஃபீஸ் கூட கிடையாது ஆக்சுவலி. அண்ட் அவங்க 10-15 வருஷமாக வந்து தேர் ஒர்க்கிங் தட் வே. ஸோ அப்படின்ற போது ஒருத்தர் உங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் மூலமாக மட்டுமே தான் இருக்கே தவிர வேற அது உங்களோட டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு மாதிரி. ஸோ உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து ஸ்ட்ராங்காக ஆப்டிமைஸ்டாக நீங்கள் வச்சுட்டு உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும். அண்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏடிஎஸ் ரிஜெக்ஷனோட நான் இந்த ஒரு கான்செப்டை கம்பேர் பண்ணும்போது உங்களோட ரெஸ்யூம் வந்து ஒவ்வொரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த கீவேர்ட்ஸோட நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ தட் அது வந்து அந்த பாட்ஸை தாண்டி ஸோ தட் ஒரு ஹியூமன் ரெக்ரூட்டர் போய் உங்களோட ரெஸ்யூம் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கவர் லெட்டர்ஸ், எஸ்பெஷலி ஒரு ஜென்ரிக்கான கவர் லெட்டர் எடுத்து நீங்கள் ஒரு 100 இடத்துக்கு பிளாஸ்ட் பண்ணிட்டு ஓகே ஏதோ ஒன்று ஒர்க் ஆகும்னா அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஒரு பர்சனலைஸ்டாக கஸ்டமைஸ்ட் கவர் லெட்டர்ஸ் நீங்கள் எழுத பழகணும். அண்ட் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னும் போது லைக் ஒரு ஜாப் நோட்டிஃபை ஆகுதுன்னா நீங்கள் போயிட்டு அந்த கம்பெனியை வந்து நீங்கள் லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணி அந்த ரெக்ரூட்டர் யார் இருக்காங்க அவங்க கூட நீங்கள் ஒரு பர்சனல் டச் நீங்கள் வந்து வச்சுக்கும் போது ஒரு 10 பேரோட கம்பேர் பண்ணும்போது அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்டு இது மட்டும் இல்லாமல் ஐ மீன் லைக் ஒரு ஜாப் அப்ளிகேஷன் ஒரு ஒர்க்குன்றது வந்து ஒரு மென்டல் ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து மென்டலாக உங்களை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். லைக் நீங்கள் அந்த ஜாப்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி லைக் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ விஷுவலைசேஷன் இஸ் ஹாஃப் சக்ஸஸ் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். நீங்கள் எப்படி உங்களோட கம்யூனிகேஷன் டைம்லியாக இருக்கா, கர்ட்டசியாக இருக்கா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கைண்டாக இருக்கா, இதெல்லாமே வந்து ஒரு ரிமோட் என்வாயர்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் உங்களோட கொலீகோட பக்கத்தில் உட்காந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து அசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன். சம்டைம்ஸ் நீங்கள் பிங் பண்ணால் யாருமே ரெஸ்பாண்ட் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்னா அது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இல்லை, அவங்க அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களோட இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ இதெல்லாமே வந்து இட்ஸ் லைக் அ ஹோல் கிளஸ்டர் ஆஃப் திங்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கெரியரை வந்து கொடுக்கறதுக்கு வந்து உதவி பண்ணும். கட்டாயமா பல
தகவல்களை முக்கியமாக அந்த டிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லது சில டெக்னிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. இதுலேயும் வந்து இன்னொரு கேள்வியும் இருக்குது. அதாவது வந்து இப்போ இந்த எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் அது எவ்வளோ தூரம் எப்படி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம்ன்ற பொறுத்து தான் இருக்குது வேலை வாய்ப்புகள் வந்து. அதே நேரத்தில் வந்து அந்த மென்டல் அவேர்னஸ் அல்லது வந்து இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது வந்து என்னென்ன வேலைகள் அவைலபிளாக இருக்குது அல்லது என்னென்ன கம்பெனிகள் எப்படி என்ன தரத்தில் இருக்குன்னு சொல்லி அதுதான் தெரிஞ்சிருக்க வேண்டிய உண்டு. இதில் இன்னொரு கேள்வி, அதாவது வந்து எம்ப்ளாய்மெண்ட் கவுன்சிலிங் அல்லது வந்து இப்போ இன்டர்வியூ ஸ்கில்ஸ் இப்படியான விஷயங்கள் உங்களோட தளத்துக்கு கூடாக ஏதாவது அப்படியான இதுகள் இருக்குதா? இருக்கு சிவம். இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நான் இந்த ஒரு மாசமா வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு சில கட்டுரைகள் எழுத வேண்டியதா இருக்கு. பிளாக் ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமா இதுக்கான அவேர்னஸை வந்து நிறைய கிரியேட் பண்ணுன்றதுக்காக நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 16 to 18 ஹவர்ஸ் எவ்ரி டே. ஸோ அதுக்கான ஃப்ரேம் ஒர்க், ஏன்னா இதோட கான்செப்ட் என்னன்னா, நீங்க ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பில்டிங் பிளான் போட்டு லைக் இன்னும் எங்கெங்க என்ன வருதுன்றத நீங்க பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பிளாக் எழுதுறதும். நீங்க என்ன வேணா எழுதலாம், பட் அதை படிக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால முக்கியமா ஜனங்க என்ன தேடுறாங்க, அவங்களோட பிரச்சனைகள் எந்த மாதிரி அவங்க தேடுறாங்க, அது விதமா நீங்க அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி. ஸோ நாங்கள் நிறைய பிளாக் ஆர்டிகல்ஸ் வந்து இந்த நெக்ஸ்ட் 6 to 8 months இந்த கண்டென்ட் கேலண்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ என்ன எழுதணும் அப்படின்றத எழுதி வைக்கிறதுக்கு. ஸோ அதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்னொரு ஒரு 3 to 6 months நீங்க எங்களோட வலைதளத்துல அதுக்குண்டான அந்த வலைதள கட்டுரைகள், பிளாக் ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்றது நீங்க எக்கச்சக்கமா நீங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி, அதாவது இந்த 2 days நெக்ஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து எங்களோட மெயினான ஒர்க்கே இந்த மாதிரி எங்களோட கான்டென்ட் ஆம்பிளிஃபை பண்றது தான் எங்களோட மெயினான ஒரு வேலையா இருக்கும். அது மூலமா நிறைய மக்களுக்கு வந்து அவேர்னஸ் தேடி அதை அவங்கள கரெக்டான ரைட் டைரக்ஷன்ல பாயிண்ட் அவுட் பண்றது தான் எங்களோட முக்கியமான கடமை. அது மிக மிக முக்கியமான தேவையாக இருக்குது இந்த காலகட்டங்களில். என்னென்னு சொல்லிச்சுன்னா, அதை பற்றிய அவேர்னஸ்ன்றது வந்து இப்போ ஒவ்வொரு வருஷமே வந்து கொலேஜாக இருக்கலாம் அல்லது யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், அதுலேருந்து வெளியில் வாராக்கள் வந்து படிப்பு முடித்து போட்டு வேலை தேடிக்கொண்டு வாராக்கள்ன்றது வந்து சதவீதம் கூடிக்கொண்டு தான் போகுது, வந்து குறைய போகிறதில்ல. அதே நேரத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தாலுமே கூட அது இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டு தான் போகுது. இதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அதாவது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 45-50 வயதுக்குட்ப அந்த ஏஜில் இருக்கிற ஆட்களும் கூட லே ஆஃப் அல்லது வந்து இப்போ வேலை இழப்புகள்னு சொல்லி இருக்குது வந்து. ஆக அவர்களுக்கு கூட அந்த உதவிகள் தேவைப்படும் வந்து. இதில் நான் 2-3 அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன்னு வந்து பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து கட்டாயமாக இதை பிரயோசனப்படுத்துங்க. அதாவது வந்து இந்த தளங்களில் போய் நீங்கள் அவர்களை ரீச் பண்ணலாம். அவர்களை நேரடியாகவே பேசி அல்லது வந்து அவர்களுக்கு அந்த இமெயிலை அனுப்பி அவர்களோட அந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் உங்களோட பர்சனல் லைஃபுக்குள்ள அல்லது வந்து இன்னொரு பக்கத்துக்கு வருவோம்னு பார்த்தோம்னு சொன்னால், உங்களுக்கு ட்ரேர்னிங் பாயிண்டாக அமைஞ்ச விஷயங்கள் அதை பற்றி சொல்லலுமா? ஷூர் சிவம். ஸோ டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லைக் அதாவது ஐ மீன் உண்மை சொல்லணும்னா, லைக் எனக்கு ரீசெண்டாக விவாகரத்து நடந்துக்கிட்டு உலகத்தை நான் இன்னும் எப்படி பெட்டராக ஆக்குறது அப்படின்றதுல தான் நான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் இருந்தேன். அண்ட் நீங்கள் கேட்குற அந்த டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா, நான் ஒரு பாயிண்ட்ஸில் நான் ரொம்ப டீப் டவுனாக இருக்கும்போது நான் வந்து நிறைய தப்பான விஷயங்களை அண்டர்கோ பண்ணியிருந்தேன். என்கிட்ட அந்த டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் மூலமாக நான் நிறைய இழக்க வேண்டியதாக இருந்தது. என்னோட வீடு, என்னோட சேவிங்ஸ், அது இதுன்னு லைக் நிறைய விஷயங்கள் இழக்க வேண்டியதாக. பட் இதெல்லாம் நடந்தும் கூட ஐ மீன் ஒரு ஆணோட மனநிலைமையா எனக்கு அது வந்து ஒரு நிறைய டிப்ரெஷன்ல நான் ஒரு 1.5 year நான் டிப்ரெஷன்ல இருந்தேன். அண்ட் பட் அஃப்கோர்ஸ் லைக் அது ஒரு தடை கற்களா இருந்ததை நான் எப்படி அதை படிக்கற்களா மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் இந்த ரிமோட் ஜாப் சென்ட்ரல் அந்த கான்செப்ட். ஸோ இந்த ரிமோட் ஜாப் சென்ட்ரல் இப்போ ரிமோட் ஜாப் சென்ட்ரலா இருந்தது. பட் நான் முன்னாடி சிங்கப்பூர்ல இருந்தபோது இது வேற ஒரு கம்பெனியா வந்து நாங்கள்
ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். பட் அது நாங்கள் நினச்ச அது ஒரு செயலியாக இருந்தது, ஆண்ட்ராய்டு மற்றும் iOS டிவைசஸ்க்கான செயலியாக இருந்தது. அதன் மூலமாக நாங்கள் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் அது சரியாக ஒர்க் ஆகல. பட் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் ஒன் திங் லெட் டு தி அதர் அண்ட் அது வந்து கடைசியில் அங்கே வந்து முடிஞ்சது. பட் நான் அதன் மூலமாக நான் அதுக்கான என்ன லேர்னிங்ஸ்ன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் மூவ் ஆன் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் கிடையாது. நான் எனக்கு இருக்கிற இந்த ஒரு என்னோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் மூலமாக நான் இந்த உலகத்தை நான் இன்னும் எப்படி பெட்டராக ஆக்குறது அப்படின்றதுல தான் நான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் இருந்தேன். அண்ட் நீங்கள் கேட்குற அந்த டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா, நான் ஒரு பாயிண்ட்ஸில் நான் ரொம்ப டீப் டவுனாக இருக்கும்போது நான் வந்து நிறைய தப்பான விஷயங்களை அண்டர்கோ பண்ணியிருந்தேன். அண்டு அது எல்லாத்தையும் மீறி நான் எப்படி இப்போ இருக்கேன் அண்ட் என்னோட ஸ்கில்ஸு என்னோட நாலேஜ் எல்லாத்தையுமே எப்படி நான் மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் யோசிக்கும் போது என்னோட வாழ்க்கை கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போ வந்து லைக் பிளாங்க் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஐ மீன் லைக் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் எதுவும் இல்லை என்கிட்ட இழக்கிறதுக்கு, ஆனால் உலகமே இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. கட்டாயமாக என்னென்னு சொல்லிச்சேன்னா, இப்போ நீங்க குறிப்பிட்டது மிக மிக முக்கியமான விஷயம் விஜய். அதாவது வந்து பரவலாக பார்த்தோம்னா, பொதுவாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த காலகட்டங்கள்ல அதாவது ஒரு ஆண் அதுவும் அந்த ஒரு அவரேஜ் அல்லது வந்து நடுத்தர வயதில் இருக்கக்குள்ள மனமுறிவுன்னு சொல்லி வரைக்குள்ள வந்து அவர்கள் எதிர்கொள்றது அல்லது வந்து உடைஞ்சு அல்லது தனிமைப்படுத்திக் கொள்கிற விஷயங்கள் தான் கூடுதலாக நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். வந்து அதிலேருந்து பல பிழையான வழிகளில் அல்லது வந்து தங்களை மாற்றிக்கொள்றதோ அல்லது அவர்களோட வாழ்க்கை பிழையான வழிகளில் போகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் பிரச்சனைகளுக்கு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இருந்தும் கூட வந்து உங்கள்ட்ட இருக்க திறமையை வச்சுக்கொண்டு வெளியில் வரணும் அல்லது வந்து எவ்வளவு தூரம் அந்த வேலை தேடுறவர்களுக்கு வந்து பிரயோசனமாக இருக்கணும், அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க பார்க்கக்கூடியா இருக்குது. அதுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்களும் நன்றிகளும் இந்த நேரத்தில் எங்களோட அதை பகிர்ந்து கொண்டதுக்கு. இதே நேரத்தில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த தளம் இன்னொரு பக்கம் ஆண்களை பற்றி பேசியக்குள்ள தந்தை மகன் உறவு, நீங்கள் சின்ன வேலையிலேருந்து பார்த்து வளர்ந்த விஷயங்கள், அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள், அதை பற்றி சொல்லலுமா? ஓ ஷூர். ஐ மீன் லைக் இதை பற்றி நீங்கள் கேட்டது மிகவும் அழகான ஒரு கேள்வி மற்றும் ஒரு ஆழமான கேள்வி. ரொம்ப நன்றி. இது மூலமாக நீங்கள் எங்கள் மறைந்த என் தந்தையார் பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்க. அண்ட் அவர் மூலமாக நான் பேசணும் அப்படின்னா அவர் என்கிட்ட பேசி நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டதை விட லைக் நான் அவர் செயலில் என்ன செஞ்சாருன்னு பார்த்து கற்றுக்கிட்டது மிகவும் அதிகம். சுருக்கமாக சொல்லணும்னா லைக் அவர் மூலமாக அவரோட நேர்மை ஏன்னா நான் இது வரைக்கும் யாரையும் ஏமாற்றி நான் பார்த்ததில்லை. அவரோட தன்னம்பிக்கை, பிரச்சனைகள் வந்தால் சமாளிக்கும் திறன், தாழ்மை, மற்றவங்களுக்கு அதாவது குடும்பத்தினருக்கு மற்றும் நண்பர்களுக்கு அவர் கொடுக்குற மதிப்பு, மரியாதை, மன்னிப்பு. நிறைய பேர் அவருக்கு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, ஆனால் எல்லாரையும் அவர் மன்னிச்சிருக்காரு. அண்டு எங்கள் அப்பா மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவும் அவங்களும் இல்லை. அவங்க மறைந்த எங்கள் அம்மாவும் வந்து 2 பேரும் அவங்க வந்து எங்களுக்கு பக்கமாக வசனம் எழுதி அவங்க கொடுக்கல, எப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு. அவங்க ரியல் லைஃபாக அவங்க வாழ்ந்துருக்காங்க. இப்படி தான் நாங்கள் அவங்கள பார்த்து வளர்ந்துருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் ஆளாக போய் அவங்க நிற்பாங்க, எடுத்து அவங்க வேலை செஞ்சுட்டு அவங்களால முடிஞ்சது அவங்க செய்வாங்க. ஸோ ஆனால் என்னன்னா நீங்கள் கேட்டதுனால நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது பார்க்குற காணொலியில் பார்க்குற மக்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்கள மதிக்க கற்றுக்கோங்க. அண்ட் ஏன்னா அப்பா அம்மா விட உங்களோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்டில் இருக்கவங்களும் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. ஆனால் வாழ்க்கை விசித்திரமானது. இதை புரிஞ்சவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா இருக்கவங்களுக்கு இது புரியாது இல்லை. ஆமாம், எல்லாருக்குமே வந்து அந்த கொடுப்பனவன்னு சொல்லக்கூடிய அல்லது வந்து சில இடங்களில் சில வித்தியாசமான உறவு முறைகள் இருக்கும் அல்லது வந்து அந்த ஒரு நல்ல விஷயங்கள் அமைஞ்சிருக்காது, கிடைக்கப்பெற்றிருக்காது வந்து. ஸோ எல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கை இல்லை உலகம்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது, பார்க்கலாம். இதில் கடைசியாக வந்து மறக்க முடியாத அனுபவம், அதாவது வந்து உங்களோட சர்க்கிளுக்குள்ளேயோ அல்லது வந்து வெளியிலையோ வந்து ஒரு நபர் வந்து ஒரு ஆண் வந்து இந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்டார், வந்து அவர்கிட்ட குடும்பம் பாதிக்கப்பட்டான்னு சொல்லி அவர்கள் இந்த பெயர் விவரம் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரியை வந்து இங்கே சொல்லலுமா?
ஷூர். இது வந்து எஸ்பெஷலி ஆண்களின் குரல் வந்து ஒரு ஆண்களோட மனநிலைமையை மிக ஃபோக்கஸ்டாக செய்யக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் அப்படின்றதுனால நான் அது ரிலேட்டடான இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட கிளாஸ்மேட், என்னோட கூட படித்தவர் அவருக்கு நடுவில் கொஞ்சம் இஷ்யூஸ், கொஞ்சம் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்தது. அதை கவனிக்காமல் விட்ட ஒரு தருணத்தில் அது எங்கே எடுத்துகிட்டு போய் விட்டதுன்னா அது அவரோட தற்கொலையில் எடுத்துகிட்டு போய் விட்டது. அதனால் அது வந்து நான் தற்கொலையை வந்து எப்போவுமே ஆதரிக்கிறது இல்லை. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் அதை சந்திங்க. இப்போ நீங்கள் நினைக்கிற பிரச்சனை இன்னைக்கு வேணால் அது பெரிய விஷயமா இருக்கலாம். ஒரு வருஷம் கழிச்சோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியாது. ஆனால் உங்களோட உயிரை போய் எடுத்துக்கிற அளவுக்கு அந்த உரிமை யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு உங்கள் உரிமை எடுத்துக்கிற உரிமை கிடையாது. அண்டு நீங்கள் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் அந்த கான்ஃபிடென்ஸும் நீங்கள் வளர்த்துக்கணும். யாருமே இல்லைனாலும் வந்து நீங்கள் வருத்தமே படாதீங்க. எல்லாம் உங்களை நம்பாத போது கூட நீங்கள் உங்களை நம்ப கற்றுக்கணும். ஏன்னா அதுதான் உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து வளர்க்கும். அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் உங்களை நம்புங்க. யார் உங்களை எதிர்த்து நின்னாலும் நீங்களா உங்களை வந்து விட்டு கொடுக்குற வரைக்கும் யாராலையுமே உங்களை வந்து ஜெயிக்கவே முடியாது உலகத்தில். அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைட் அன்டில் யுவர் லாஸ்ட் பிரெத் அண்ட் நெவர் கிவ் அப், நோ கட்ஸ் நோ க்ளோரி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், உண்மையான வாசகங்கள். அதாவது வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நடப்பவெல்லாம் நல்லதுக்கு என்று நினைக்கிற ஒரு மனப்பான்மை. அதை ஈஸியாக நாங்கள் சொல்கிறதும் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அதை எடுத்துக்கொள்கிறது ஏண்டா ஒருத்தருக்கும் அந்த வாழ்க்கை சவால்கள் அல்லது வாழ்க்கை பிரச்சனைகள் வந்து கொடுக்குறது வந்து ஒருத்தருடைய மனத்தை பொறுத்து இருக்குது. வந்து அவர்கள் எவ்வளவு தூரம் அதை தாங்கி கொள்ளக்கூடிய இருக்குமென்னு சொல்லி. ஆக திரும்பவும் அதே மெசேஜ் தான். அதாவது வந்து இப்போ அந்த சோஷியல் சர்க்கிள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களை அல்லது வந்து ஏதோ ஒருத்தரை வந்து நாடி ஏதோ ஒரு சின்ன ஒரு அந்த அந்த உங்களுக்கு வார அந்த டைமில் யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு 5 நிமிஷமோ அல்லது கொஞ்ச நேரமோ காய்ச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் பேசுனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மன இதில் இருந்து விடுபடலாம். வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அது இப்போ நேற்று நடந்த நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது போன கிழமை நடந்த நிகழ்ச்சியாக இருக்கலாம். நாங்கள் திரும்பி பார்க்கக்குள்ள வந்து அது இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு நாங்கள் வீணாக மனதை போட்டு அலட்டி கொண்டிருக்கிறோம் அல்லது வந்து அந்த பிரச்சனையை நினச்சி பெருசாக நாங்கள் அதை போட்டு மனத்தை வருத்தி கொண்டிருக்கிறோன்ற மாதிரி தான் பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் இப்போ போன வருஷம் நிகழ்ந்த நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது போன மாதம் நடந்த நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம். வந்து அது இப்போ நினச்சி பார்க்கல கட்டாயமாக அது சின்ன ஒரு விஷயமாக இருக்கும் அல்லது வந்து நீங்கள் உங்களுக்கு கட்டாயமாக அதை வேறு வழியில் கையாண்டிருக்கக்கூடும். வந்து ஆக அதிலேருந்து வெளியில் வாரது தான் முக்கியம். குறிப்பாக இந்த ஆண்கள தளத்திலேருந்து பேசியக்குள்ள வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 78% 80% வந்து உலகளாவிய ரீதியில் ஆண்கள தற்கொலை வீதம் இருக்குது. அதிலும் 19% 19 25 வயதுக்கு உட்பட்டவர்களின் அந்த யங் ஜெனரேஷன் தற்கொலை வீதம் கூடவாக இருக்குது. ஆக இதுகளை கட்டாயமாக கேட்டுக்கொண்டிருக்க நேயர்களுக்கும் வந்து அதை திரும்ப சொல்கிறோம். வந்து ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் சொல்கிற விஷயங்கள் போய் சேரக்குள்ள கட்டாயமாக அவர்களோட வாழ்க்கை நல்லபடியாக நல்ல விதங்களில் அமைய. நன்றி விஜய். இவ்வளோ நேரம் எங்களோட இணைஞ்சிருந்து பல அரிய தகவல்களை சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக பொருளாதாரம் என்று வரையக்கில்லை, இந்த வேலை படலம்னு சொல்லி வரையக்கில்லை, அதுக்குள்ள கணக்க விஷயங்கள் இருக்குது. அதை உணர வேணும். பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கும் திரும்ப சொல்கிறோம். வந்து இதில் இந்த சோஷியல் மீடியா லிங்க்டன் அதே நேரத்தில் வந்து ஜாப் சென்ட்ரல் இந்த வெப்சைட்டுகள் மற்றது இமெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. தயவுசெய்து இவர்களை அணுகி அவர்களின் அறிவுரைகளை அல்லது ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் அல்லது வந்து உங்களோட வீட்டில் உள்ளவர்களுக்கும் அது தேவையாக இருக்கும். வந்து நன்றி விஜய். இன்னொரு நேரத்தில் கட்டாயமாக மேலதிக தகவல்களை அல்லது மேலதிக விவரங்களை நாங்கள் வேறு விஷயங்களையும் பேச வேண்டி இருக்குது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. இவ்வளோ நேரம் அணைஞ்சு கொண்டு நல்ல விஷயங்களை சொன்னதுக்கு. உங்களுக்கும் ரொம்ப நன்றி சிவம். என்னுடைய எக்ஸ்பர்டீஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த உலகளாவிய எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்பணம். நன்றி, வணக்கம். நன்றி. இவ்வளோ நேரம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் விஜய் சாய்ராம் அவர்கள் வந்து
jobcentral.com அந்த பிளாட்ஃபார்ம் அல்லது அந்த நிறுவனத்திலிருந்து எங்களோட இணைஞ்சிருந்து பல அரிய தகவல்களை, முக்கியமான தகவல்களை சொல்லியிருந்தார். கட்டாயமாக திரும்பவும் சொல்கிறேன், இந்த இமெயில் அட்ரஸ், வெப்சைட் மற்றது யூடியூப் சேனலும் இருக்குது. இதுகளை எல்லாத்தையும் நீங்கள் சென்று பார்வையிட்டு அவர்களோட நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி அது பிரயோசனமாக இருக்கும். இதே நேரத்தில் ஒரு வேண்டுகோள், அதாவது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போகாமல் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதனூடாகத்தான் அந்த செய்திகள் அல்லது விஷயங்கள் கடத்தப்படும். நாங்கள் எடுக்கிற முயற்சிக்கும் சரி, இந்த தளத்தில் இந்த விஷயங்களை, இப்படியான விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ளல அவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். இதே நேரத்தில் நாங்கள் கூடுதலான மக்களை ரீச் பண்ணுறதுக்கு, சென்றடைகிறதுக்கு பிரயோசனமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற ஒரு சொல்லாக இருக்கலாம், அல்லது பேசுகிற விஷயங்களாக இருக்கலாம், அல்லது உங்களோட முழு வாழ்க்கை அனுபவங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல பிரயோசனமாக இருக்கும். நீங்களும் இந்த விழி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விருப்பம்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக அதுக்கு வயது, பாலினம், மொழின்னு சொல்லி அந்த வேறுபாடுகள் அல்லது லிமிட்டேஷன் சொல்லி இல்லை, கட்டாயமாக இணைந்து கொள்ளலாம். எங்களோட இணையதள முகவரி www.voiceomen360.org. அதே நேரத்தில் info@voiceomen360.org. யூடியூப் சேனல் voiceomen360 அந்த பேர்லையும் இருக்குது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தரவுகள், நிகழ்வுகள் அங்கே பதிவிடப்பட்டிருக்குன்னு அதையும் சென்று பார்க்கலாம். கட்டாயமாக ஃபேஸ்புக்கிலும் voiceomen360 மற்றும் ஆண்களின் குரல் 360 இந்த பேர்லையும் இருக்குது. நீங்கள் அதிலையும் இணைஞ்சு கொள்ளலாம். இன்னும் பல விஷயங்களை நாங்கள் பேச வேண்டி இருக்குது. இந்த தளத்தில் தொடர்ந்து ஆதரவுகளை தந்துருங்க. நன்றி எல்லோருக்குமே. இந்த காணொலியை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி எல்லோருக்கும். நன்றி, வணக்கம்.